திரு தமிழரசன், உங்களோட தீர்வுகள் இப்ப நிறைய பேர் தீர்வுகளை முன் வச்சிருக்காங்க, அதனால அந்த தீர்வுகளை திரும்ப போகாம புதிய விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சென்னை, காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட கடலூர் மாவட்டங்களில் ஏற்பட்ட கடும் இந்த வெள்ள பாதிப்புக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் தமிழக அரசு விரைந்த நிவாரணங்களை மேற்கொண்டு வருகிறது. கடந்த காலத்தில் சுனாமி பேரிழிவு ஏற்பட்ட போதே வெளிநாடுகள் கூட பாராட்டுகள் அளவுக்கு ஒரு நிவாரண நடவடிக்கையை இதே முதலமைச்சர் மேற்கொண்டு அந்த பாராட்டு பெற்றவர். அவருக்கு நீண்ட தொலைநோக்கும் செயலாக்க துணிவும் இருப்பதனால இப்போதும் அந்த நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அது வெகு விரைவில் 4 நாட்கள்லேயே சென்னை மாநகரமே இயல்பு வாழ்க்கைக்கு வர்ற அளவுக்கு அந்த நடவடிக்கைகள் ஆறுதலையும் நம்பிக்கையும் தந்திருக்கு. ஆக இது ஒரு புறம் இருந்தாலும் சென்னையை பொறுத்தவரையில் 31% அடித்தளத்து மக்கள், காஞ்சிபுரத்தை பொறுத்தவரையில் 21% அடித்தளத்து மக்கள், கடலூரை பொறுத்தவரையில் 24% அடித்தளத்து மக்கள். ஆக இந்த வெகு மக்கள் மீளவே முடியாத அளவிற்கு இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. அவர்களை மீண்டும் ஒரு புனர்வாழ்வு அடைகிற வகையில் மத்திய மாநில அரசுகள் பல வகையில் அவர்களை மீண்டும் அந்த வாழ்க்கையை, அவங்க இழந்த வாழ்க்கையை பெறுவதற்கு தாராளமான உதவிகளை வழங்கணும், திட்டங்கள் ஏற்படுத்தணும். அதை அப்புறம் இன்னொன்று, மத்திய அரசு பாதிக்கப்பட்ட பகுதிகளை பேரிடர் பகுதிகளாக அறிவிக்கணும். இது என்னுடைய குறுகிய கால நிரந்தர தீர்வுன்னு சொன்னால் இது என்னுடைய கருத்தல்ல. பாபா அம்பேத்கர் அவர்கள் 1952 ஒரு 4 கருத்தை முன்வைத்தார். அந்த 4 கருத்தை நான் மீண்டும் 52க்கு பிறகு இப்போ நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். 1, இந்தியாவில் குடிசைகளே இல்லாத இந்தியாவை உருவாக்குறதுக்கு மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும். 2வது, இந்தியாவில் நதிகளை தேசிய உடைமையாக்கணும். நதிகளை தேசிய உடைமையாக்குறதுனால தான் ஓரளவிற்கு இந்தியாவினுடைய எல்லா பகுதியும் வளமான பகுதியாகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் மாற்ற முடியும். 3வதாக, ஒவ்வொரு வட்டத்திற்கும் அரசாங்கம் கூட்டுறவு விவசாய பண்ணைகளை எவரி டாலுக் ஒரு வட்டத்திற்கும் ஒரு கூட்டுறவு விவசாய பண்ணைகளை அரசாங்கம் இந்தியா முழுவதும் உருவாக்கணும். 4வதாக, பூகோள ரீதியாக நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், காடு பாதுகாக்கப்பட வேண்டும், வனம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு மேலே 52லேயே பாபா அம்பேத்கர் சொன்னது, மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி பல மலைகளை அவர் குறிப்பிட்டிருக்கார். மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி தேவையற்ற இயற்கை சீரழிவுக்கு காரணமாக இருக்கிற பல மலைகளை கூட வெடிவெடித்து தகர்க்கணும், இந்த அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஆக இந்த 4 மட்டும் நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1952 இன்றைக்கு வரைக்கும் நாம குடிசைகள் இல்லாத ஒரு தேசமாக மாற முடியலங்கிறது நிச்சயமா கவலைக்குரிய ஒரு விஷயம் தான். எவ்வளவோ முன்னேற்றங்கள், ஒரு பக்கம் இந்தியா வளர்ச்சி அடையுது அப்படிங்கிற, இன்னொரு பக்கம் குடிசைகளும் அதே எண்ணிக்கையில கூடுது அப்படிங்கிற பிரச்சனை பார்க்கிறோம். திரு ஜெயசீலன், உங்களுடைய பொது தேர்தல் போது அவர் வைத்த 4 திட்டங்கள் 52ல. திரு ஜெயசீலன், உங்களுடைய கருத்துக்கள். தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கூடியிருக்கின்ற இந்த அவையில் நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. 2005 பெய்த மழை, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு, ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு என்னவென்றால், ஊடகங்கள் அதிகமாக இருக்கின்றன. முதலில் இந்த சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னம்பிக்கை இழந்து விடுகின்ற அந்த மாதிரியான வாதங்களை தயவு செய்து அரசியல் தலைவர்கள் தவிர்க்க வேண்டும். இது என் அன்பான வேண்டுகோள். ஏனென்றால் சென்னை வாழ்வதற்கே அருகதை இல்லாத இடம் என்ற ஒரு உணர்வு யாருக்கும் வந்துவிடக்கூடாது. அப்படி அல்ல, பியூட்டிஃபுல் சிட்டி. இதை நாம் மனிதர்களால் உருவான இந்த இடர்பாடுகளால் தான் இந்த சென்னை இப்படி இருக்கிறத ஒழிய, அதோட கடற்கரை என்பது அண்ணன் சொன்ன கருத்துக்கு மாறுபடுகிறேன். கடற்கரை என்பது இட்ஸ் லங்ஸ் டு அவர். விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். இல்ல, வாதத்துக்கு சொல்ல விவாதத்துல நான் என்ன சொல்றேன்னா, பதிவாகுது. இப்போ நீங்க பேசுறது பதிவாகுது. சென்னையில என்ன வாழ்க்கையாக வாழ்ற ஆதாரம் திட்டமா முன்வைக்கிறார். அப்படி இல்ல. எதுக்குன்னா, நம்பகத்தன்மை போய்விட்டால், நான் சொல்றேன் இல்லைங்க, நம்பகத்தன்மை போய்விட்டால் என்ன நடக்கும் பாருங்களேன். இன்னைக்கு முதலீடு செய்ய வர்றவன் யோசிப்பான், இருக்க தொழில் நடக்கிறது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்க இல்ல. வேற பக்கம் டெல்லியில இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு சாயங்காலம் காத்தடிச்சு எல்லாம் இவ்வளவு மக்கள் நெருக்கமா, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், விவாதத்துக்குரிய சப்ஜெக்ட். அடுத்தது ஹெல்த். அதாவது இப்ப எல்லாம் சரியான உடனே வர்றது வியாதி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி சுத்தப்படுத்தணும்.
வெகுவாக தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா துப்புரவு பணியாளர்களை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்தி அனைத்து பகுதியும் சுத்தமா தெளிவாக சுத்தப்படுத்தணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்களை அனுப்புவதற்கு முன்னால் பள்ளி தரமாக இருக்கிறதா, சுவர்கள் எல்லாம் தரமாக இருக்கிறதா, பள்ளிக்கூடம் ஏன் மடியும் ஒரு பீகார் குஜராத் மாதிரி நம்ம பாத்திரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்ப நம்ம செய்யற நிவாரணங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நேரா மதுக்கடைக்கு போய்விடக்கூடாது. ஆகவே முதலில் குறைந்தபட்சம் சென்னை சுற்றியுள்ள பகுதி, சென்னையிலேயாவது குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்திற்கு, சரி கடலூர் சேர்த்துக்கலாம், அந்த பகுதியில் முதலில் மதுக்கடைகளை மூட வேண்டும். நன்றி. நன்றி. உங்களோட திரு மணி, உங்களோட தீர்வுகள் என்ன சொல்லுங்க, கொஞ்சம் சுருக்கமா, நேரம் ரொம்ப குறைவார். மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இப்போ பொதுவாக எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம். முகாமில் தான் தங்க வச்சிருக்கிறோம். முகாமிலிருந்து மீண்டும் அவங்க திரும்ப வரணும், அதுக்கு உண்டான ஏற்பாடு. இன்றைக்கி தொற்று நோய் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவ வல்லுநர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக எல்லா இடங்கள்லையும் கிராமத்துலேயும் நடத்தணும், ஒரு இடத்துல இல்லாமல் பரவலாக இந்த மருத்துவ முகாம் நடத்தணும். குறிப்பாக பெண்களுக்கு கழிப்பறைக்கு போகிறது கூட வசதி இல்லாமல் இருக்காங்க. இப்போது அங்கே நடமாடும் கழிப்பறைன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வசதியெல்லாம் கட்டாயம் அரசு பண்ணி கொடுக்கணும். பெண்களுக்கு அந்த இயற்கை உபாதைகள்லாம் போக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உடனடியாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறோம். அதோட விவசாயிகள் பிரச்சனை பார்த்த நேரத்தில் விவசாயிகளுக்கும் வீடு கட்டுறதுக்கும் அரசு நிவாரண தொகையை அறிவிச்சிருக்கிறாங்க. இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. 5000 ரூபாங்கிறது போதுமானதாக இல்லை. அதனால் குறைந்தபட்சம் முதல் கட்டமாக ஒரு குடும்பத்துக்கு 10,000 கொடுத்துட்டு அவங்களுக்கு அவசியம் வீடு கட்டி கொடுக்கணும். அப்புறம் இல்லை வீடு நான் சொல்கிறேன், வீடு இழந்தவங்களுக்கு முதல்ல 10,000, அப்புறம் வீடு கட்டி கொடுக்கணும். அதுக்கு பிறகு வீட்டில் இருந்த உடைமைகள்லாம் என்ன போச்சோ அது வாங்கிறதுக்கு உண்டான கணக்கெடுப்பு பண்ணி அதை முறையை சேர்க்கணும். விவசாயிகளுக்கு இழப்பீடுன்னு சொல்லி இப்போ வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் அறிவிச்சிருக்காங்க. நெல் உற்பத்திக்கு எவ்வளவு, கரும்பு உற்பத்திக்கு எவ்வளவு, ஒவ்வொன்றுக்கும் அறிவிச்சிருக்காங்க. அதில் குறைந்தபட்சம் ஒரு 50 விழுக்காடாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லுக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000, வாழை கரும்பெல்லாம் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 75,000, முந்திரி இதுக்கெல்லாம் 1 லட்சம், அந்த மாதிரியாக கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணணும். இப்படி இது இழப்பீடு. அப்புறம் நிரந்தர தீர்வு சென்னை நகரத்தை பாதுகாக்கணும்னு சொல்ற நேரத்தில் கடலூருக்கு அந்த நிலத்துல அரசாங்கமே சீர்திருத்தம் பண்ணி கொடுக்கணும். திரு சவுந்தரராஜன், உங்களோட கருத்துக்கள். இதுல நிறைய இன்னும் தொடப்படாத ஏரியாக்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் இருக்கு. அது மாதிரி சிறு சிறு நிறுவனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கான இன்சூரன்ஸ் எவ்வளவு பேர் இங்க பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இன்னொரு குறிப்பா நடுத்தர வர்க்க குடும்பங்கள்ல பொருட்சேதம் நிறைய போயிருக்கு. இப்ப அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது. உடனடி நிவாரணம் வர்ற போது பயிரை பற்றி சொல்லிட்டாங்க. நெல்லுக்கு 25,000, மற்றதற்கு 1 லட்சம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டும். அந்த விவசாயிகள் அல்லாமல் கூலி விவசாய தொழிலாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிலத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் ஏழை மக்கள். அவர்களுக்கு அதே மாதிரி சென்னை நகரத்தில் இருக்கிற முறைசாரா தொழிலாளிகள், கட்டுமான தொழிலாளிகள் 1 மாதம் வேலை இல்லை, அடுத்த 1 மாதத்துக்கு வேலை இருக்க போவதில்லை. ஆகவே 2 மாதத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்களை ரேஷன் மூலமாக அந்த மக்களுக்கு அரசு உடனடியாக வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் பசியோடு இருப்பார்கள். அது 1. 2, இந்த தொழிலாளர்களுக்கு வேலை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றால் கம்பெனிகளை உடனடியாக இயக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது அவர் மோட்டர் கட்டு போயிட்டு எல்லாம் போயிருக்கிறது, நான் டீட்டெயிலுக்கு நேரம் இல்லை. எஸ்டேட்டுகளிலே, திருமுடிவாக்கம் எஸ்டேட்டில், அம்பத்தூர் எஸ்டேட்டில் இன்றைக்கும் முழங்கால் தண்ணீர் இருக்கிறது. அரசு போர்க்கால அடிப்படையில் அந்த எஸ்டேட்டுகளை இயங்கச் செய்வதற்கான நடவடிக்கையை எடுத்தாக வேண்டும். அங்கே தொழில் தொடங்கியாக வேண்டும். வேலை கிடைத்தால்தான் சம்பளம், வருமானம், வாழ்க்கை, சாப்பாடு. அப்படி லட்சக்கணக்கான மக்களை மீண்டும் நிமிர்த்த வேண்டும் என்று சொன்னால் இதை போர்க்கால வேகத்தில் அரசு செய்ய வேண்டும். தொழில்களை புனரமைக்க வேண்டும். வங்கிகள் அவர்களுக்கு கடன் தருவது, ஏற்கனவே வாங்கிய கடனை ரத்து செய்வது, புது கடனை தருவது, காப்பீட்டுத்துறை அவர்களுக்கு உதவி செய்வது, புதிதாக வாங்க வேண்டிய பொருட்களுக்கு மத்திய அரசாங்கம் கலால் வரி, சுங்க வரியை வசூல் போடக்கூடாது என்று முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதேபோல் நாமும் வேட், இந்த 14% வேட்டை அடுத்த 2 மாதங்களுக்கு பாதிக்கப்பட்ட பகுதியிலே அடிப்படை பொருட்களை, இன்னென்ன பொருட்களை வாங்கக்கூடியவர்களுக்கு வேட்டு கிடையாது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவதன் மூலமாகத்தான் அந்த பொருட்களை வாங்குகிற வாய்ப்பாக அவர்களுக்கு கிடைக்கும். நஷ்டஈடு 5000 என்பதும் போதாது, 10,000 என்பதும் போதாது. நஷ்டஈட்டை அரசாங்கம் அதிகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீண்டகால பிரச்சனை என்று நீங்கள் பார்த்தால் சென்னை நகரத்தை பொறுத்தவரையிலே இந்த கால்வாய்களை உடனடியாக கான்கிரீட் சுவர் மூலமாக ஒரு 5 அடி உயரத்திற்கு கால்வாயினுடைய இரு மருங்கிலும் சுவர் எழுப்ப வேண்டும். இப்போது தண்ணீர் எந்த அளவுக்கு பாய்ந்தது என்று எல்லா வீட்டு சுவர்களிலும் மார்க் இருக்கிறது. அந்த மார்க்குக்கு மேலே 1 அடி வைத்து நம்முடைய மினி பில்லர் போன்ற எலக்ட்ரிசிட்டி எக்யூப்மெண்ட்டுகளை நாம் இனிமேல் நிறுவ வேண்டும். ஏன் கரண்ட் 5 நாட்களாக இல்லாமல் போனது?
எல்லா மினிப்பிளரும் தண்ணீரில் மூழ்கி போனது. இப்போது தண்ணீர் எவ்வளவு வரலாம் என்று நமக்கு தெரிந்து விட்டது. அதற்கு மேல் ஒரு அடி வைத்து இந்த பில்லர்களை உடனடியாக எலக்ட்ரிசிட்டி சரி செய்ய வேண்டும். அடுத்து சாலை மற்றது இதை போட வேண்டும். ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் தொடங்கி அங்கங்கே துண்டு துண்டாக நிற்கிறது. அதை போர்க்கால வேகத்தில் அரசு முன்னுரிமை கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும். நான்காவதாக பம்பிங் ஸ்டேஷன் இப்போது இருப்பதைப் போல 3 மடங்கு பலப்படுத்தப்பட வேண்டும். அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒரு 10 லட்சம் பேர் இருந்தபோது போட்டது தான் இப்போது 50-60 லட்சம் பேர் இருக்கிற போதும் இருக்கிறது என்ற ஒரு குறை இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும். மிக முக்கியமாக பிளாஸ்டிக்குகளை பயன்படுத்துவதை தடுப்பதற்கான நடவடிக்கையை அரசு, தன்னார்வ தொண்டு அத்தனை பேரும் சேர்ந்து வலுவாக எடுக்க வேண்டும். இப்போது தண்ணீர் போவதை தடுத்ததிலே பெரிய பங்காற்றியது அந்த அரக்கன் தான். அதை எடுப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வீடுகளிலேயே பிளாஸ்டிக்கை அதே மாதிரி மக்கும் பொருட்களை செக்ரிகேட் பண்ணி வாங்குவதற்கான அவுட்சோர்ஸ் வாங்குவதற்கான ஏற்பாட்டை உடனடியாக நம்முடைய மாநகராட்சி செய்ய வேண்டும். ஒரு நாள் கூட தாமதிக்க கூடாது. அதற்கு எவ்வளவு பணமானாலும் பரவாயில்லை, எத்தனை பேரை நாம் ஈடுபடுத்த அதையெல்லாம் வாங்க சொல்லி நீங்களே விற்று பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாலே அதற்கு ஆள் கிடைக்கும். அதை செய்தால் கொடுங்கையூர் பிரச்சனை, பெருங்குடி பிரச்சனை பெரிய அளவுக்கு தீரும். அங்கே இந்த குப்பையை ஒரு 25 ஏக்கரிலே மட்டும் பங்கர் கட்டி வரக்கூடிய குப்பையை உள்ளே செலுத்தி விட்டு பிறகு அதை எரித்து மற்றது செய்து தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுத்தால் குவித்து வைக்கிற பிரச்சனை இருக்காது. ஆகவே இந்த நடவடிக்கையை சேர்த்து எடுக்க வேண்டும். இப்போது மழை வெள்ளம் தீர்ந்த பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல சென்னையின் பிரச்சனை சாக்கடை நீர் தான், கழிவு நீர் தான். எல்லா பக்கமும் அது பொங்கிக் கொண்டிருக்கிறது. இது நோயை பரப்புகிற அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அரசு எடுக்க வேண்டும். என்ன மழை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் டிரைனேஜ் வெளியே வராது, கழிவுநீர் வெளியே வராது என்பதை உறுதி செய்யக்கூடிய ஏற்பாடு. இங்கிலீஷ் படத்தில் பார்க்குறோம், நடந்தே போகிறான் எங்கள் சாக்கடை காவாயில் திருடி விட்டு நடந்து போகிறான். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது திட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் பெரும் பிரச்சனை வரும். இது நீண்ட காலத்தில். நன்றி நன்றி. திரும்ப குஷ்பு, உங்களோட தீர்வுகளாக என்னெல்லாம் முன்வைக்கிறீங்க? நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேச வேண்டியிருக்குதோன்னு தோணுது. நாங்கள் சென்ற இடங்கள் எல்லாம் புதிய தலைமுறை மக்களோட பிரச்சனைகள் அந்த இடத்துக்கே போய் பார்க்கும்போது நிறைய பெண்களும் குழந்தைகளும் இதுல மனதளவில் பாதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு சூழலையும் பார்க்க முடியுது. இன்னும் கூட அந்த உயிரச்சத்தோட இருக்கக்கூடிய இடங்களையும் பார்க்க முடியுது. அப்போ அவங்களுக்கான கவுன்சிலிங் மாதிரியான தேவைகள் இருக்கா, இல்ல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. நான் போன இடத்துல குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் மழைனாலே பயந்துட்டு நடுங்குறாங்க. அந்த மாதிரி பெண்களும் இன்னும் மழை மறுபடியும் வருமா, மறுபடியும் மழை வரப்போதானா அந்த ஒரு பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் நிக்கிறாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கண்டிப்பாக வேணும். இன்னும் முக்கியமானது நம்ம ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு உணர்வு வைக்கணும். இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏன் இருக்குன்னா அதுக்கு காரணம் நாங்களும். ஒரு அரசியல்வாதியோ ஒரு அரசியல் கட்சியோ அந்த மாதிரி கிடையாது. கவர்மெண்ட் மட்டும் சொல்லி குற்றம் கிடையாது. வேற கட்சிக்கு மேல குற்றம் சாட்டுறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு இதுல பாதிக்கப்பட்டிருக்கோம்னா அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு இதுக்கு காரணமாக இருந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு இந்த அளவுக்கு ஒரு வெள்ளம் வந்திருக்குன்னா ஒவ்வொரு இடத்துல தேங்கி நிக்கிறது ஒரு பிளாஸ்டிக் தான். ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துல பிளாஸ்டிக். தவறா நினைக்காதீங்க, பாமக இருந்து நான் சொல்ற மணி அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இந்த நிர்வாகத்துக்காக பணி பொருட்கள் கொடுக்கும் போது அதுவும் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்தாரு. நம்ம இது பிளாஸ்டிக் பயன்பாட்டு குறைக்கணும் கண்டிப்பா. சோ அந்த பிளாஸ்டிக் அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எந்த அளவுக்கு அந்த நாங்க உறுதியா இருக்கிறோம். அப்படி இல்லைங்க, நம்மள நிவாரணம் கொடுக்கும்போது ஒரு பிளாஸ்டிக் மட்டும் கொடுக்கல. இல்லைங்க நான் அத சொன்னேன், நான் குற்றம்காக சொல்லல. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே தவிர்க்கணும். நம்மளே அந்த நேரத்துல அந்த சில விஷயங்கள் நம்ம பார்க்கலன்னா அதுவும் தவறாக இருக்கும். மக்கள் கிட்ட கொடுக்கும்போது இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன, இப்போ நிறைய இடத்துல மக்களுக்கு படிப்பு மிக பெரிய இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. படிப்பு அடுத்தது என்ன செய்ய போறோம், அதுவும் போர்டு எக்ஸாம்ஸ் 12th படிக்கிறது மக்கள் புக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது. அடுத்தது போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகல. அவங்களுக்கு நவம்பர் மாசத்துல நடக்க வேண்டிய ஒரு எக்ஸாம்ஸ், டிசம்பர் மாசத்துல மிட் டர்ம் நடக்க வேண்டிய எக்ஸாம்ஸ் எதுவுமே நடத்தல, போர்ஷனே கம்ப்ளீட் ஆகல. சோ அந்த பிரஷர் குழந்தைங்க மேல நிறைய இருக்கு. இது ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லயும் பள்ளிக்கூடங்களையும் என்னன்னா நம்ம குழந்தைங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல நம்மளுடைய பேர் வரணுங்கிறதுக்காக ஒரு குழந்தைங்க மேல ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டாயம் நீ சென்டம் வாங்கியே தீரணும்னு ஒரு ப்ரெஷரைஸ் இருக்கு. ஸோ நம்ம டீச்சர்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த 1ஆம் தேதி இந்த அளவுக்கு மழை இருக்கும்போது ஒரு தனி பள்ளிக்கூடத்துல கட்டாயம் நீங்க ரிவிஷன் வச்சுதான் ஆகணும், பசங்க வந்துதான் ஆகணும் சொல்லியும் நம்ம அந்த ஸ்கூல் மேல ஃபைன் போட்டிருக்காங்க அரசாங்கம் பொறுத்த வரைக்கும். பட் அந்த மாதிரி ஒரு கட்டாயம் இல்லாம குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இந்த எக்ஸாமினேஷன்
அந்த போர்டு எக்ஸாம் 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும், இந்த போர்டு எக்ஸாம்ஸ்க்கான விஷயங்கள் பசங்களுக்கு என்ன செய்ய போறோம், கம்பல்சரி பாஸ் பண்ண போறோமா, இல்ல அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்க போறோமா, இல்ல குறிப்பிட்ட நேரத்துல ஒரு ஸ்மால் போர்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு, இவ்வளவுதான் போர்ஷன்ஸ் இருக்கு, இந்த போர்ஷன்ஸ் நீங்க படிச்சா ஒரு சமநிலை இருக்கணும்ன்றீங்க. மற்ற மாவட்டங்கள்ல இருக்கிற மாணவர்களை விட இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப போர்டு எக்ஸாம்ஸ் போகும்போது அதை என்ன பார்க்க வேண்டிய இல்ல அவசியம் அது வந்து கண்டிப்பாக அதை உட்கார்ந்துட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டு என்ன செய்ய முடியும் அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலையும். அதே சமயத்துல சிம்பிளான விஷயம், எங்கேயும் இந்த கரப்ஷன் இல்லாம நிர்வாணத்துக்கான வர பணங்கள் வந்து கரெக்டான முறையில் அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டா பிரச்சனைகள் இருக்காது. அதுவும் நம்ம வந்து இப்போ வந்து அம்மையா ஜெயலலிதா அவர்கள் வந்து 10,000 வீடுகள் கட்டி கொடுக்குறோம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 10,000 வீடுகள் வந்து எங்க கட்டி கொடுக்குறோம், அந்த மறுபடியும் வந்து அந்த ரிவர் பேங்க்ஸ்ல அந்த என்க்ரோச்மெண்ட் ஏரியாஸ்ல மறுபடியும் கட்டி கொடுத்தோம்னா இது வந்து ஓட் பேங்க் கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்கும் நான் சொல்றேன், ஒவ்வொரு தடவை வந்து அவங்கள வந்து அங்கிருந்து கிளியர் ஏன் பண்ணாததுக்கு காரணம் வந்து ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் பார்க்காம நம்ம என்ன செய்யணும் முதல்ல அது செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நன்றி.